வணக்கம் எவ்ரிஒன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிக்வெரி ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டேபிளில் வந்து நமக்கு வந்து நிறைய டேட்டா இருக்கும், கரெக்டுங்களா? நமக்கு தேவையான டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யூஸ்வலி வந்து BigQuery operators are used for some specific operation. There are many types of operators இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். arithmetic operatorsனு சொல்லிட்டு இருக்கு. arithmetic operatorsனா ஒன்றுமே இல்லை, கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கு. இப்போ நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் சேலரியோட ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணணும், இல்லை மைனஸ் பண்ணணும், இல்லை மல்டிப்ளை சப்ஸ்ட்ராக்ட் வாட் எவர் இட் இஸ். சேலரிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் வாட் எவர் த டேட்டா வி ஹாவ் வி கேன் டூ ஆல் த ஆப்ரேஷன்ஸ், arithmetic ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் arithmetic ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருப்போம். சேலரி இஸ் கிரேட்டர் தென் சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறோம். சேலரி காலமில் இருக்கிற டேட்டாவை நம்ம 5000ஓட கம்பேர் பண்ணுறோம். வென் இட் சாட்டிஸ்ஃபைஸ் இட் வில் ரிட்டர்ன் த டேட்டா. ஸோ லைக்வைஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் ஈக்குவல் இருக்கு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இவ்வளோ வகையான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்டு, ஆறு, நாட்டு. அண்டுங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, கரெக்டுங்களா? 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எனக்கு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்து 80%க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும். அதுதான் வந்து நமக்கான கொரின்னு வச்சுக்கோமே. இங்கே வந்து 2 கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கலாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டேஜ் வந்து 80%க்கு மேலே இருக்கணும். ஸோ 2 கண்டிஷன், பெர்சன்டேஜ் ஒன்று, டிபார்ட்மெண்ட் ஒன்று. நம்ம வெறும் பெர்சன்டேஜ் 80% மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 5 டிபார்ட்மெண்ட்லேயும் யாரெல்லாம் வந்து 80க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்துடும். இது வந்து இன்அக்யூரேட் டேட்டா, கரெக்டாக? நம்ம என்ன கேட்குறோம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இதை மாதிரி வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அப்புறம் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து வேர் கிளாஸில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. வி கேன் அப்ளை இட் ஆன் செலக்ட் கிளாஸ் இட் செல்ஃப். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வருது, ஆட் 1200 டு சேலரி ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ். இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து சேலரி வந்து 1200 எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ நம்ம அது குறி எழுதலாமா? செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், இப்போ சேலரி. இது வந்து ஆக்சுவல் சேலரி. நியூ சேலரி வந்து எப்படின்னு பார்ப்போம். சேலரி ப்ளஸ் 1200 ஃப்ரம் HR.employees. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நீனா அவங்களோட சேலரி வந்து 17,000 ரூபா. இப்போ நியூ சேலரி வந்து நம்ம 1200 ஆட் பண்ணியிருக்கோம். 17,000ஓட 1200 ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நியூ சேலரி. ஸோ இங்கே வந்து இந்த காலம் நேம்லாம் இருக்குது, கரெக்டுங்களா? எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே வந்து F0 சம் அண்டர்ஸ்கோர்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நியூ சேலரி அப்படின்னு வரணும் அப்படின்னா நம்ம அலைஸ் நேம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் போட்டு நியூ சேலரி, ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம் நியூ காலம் நேம் எதுவும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. இங்கே ஆல்ரெடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்பேஸ்க்கு பதில். ஸோ இதுதான் வந்து அலையஸ் நேமு. ஸோ அலையஸ் நேம் பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் ஃபார் நவ் வி கேன் ஜஸ்ட் டேக் திஸ் நோட், ஓகே? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து வேறு என்ன வேணும்? சரி, ஓகே. ஓல்டு சேலரி கமிஷன் பர்சன்டேஜ் பார்க்கலாமா? ஓகே, கமிஷன் பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? கமிஷன் பிசிடி ப்ளஸ் கமிஷன் பெர்சன்டேஜ் வாங்குறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், ஓகேவா? ஸோ நியூ கமிஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன்.
See, இங்க ஏன் நம்ம +1 போட்டதுக்கு இங்க டேட்டா வரல அப்படின்னா, ஏன்னா இவங்கலாம் கமிஷனே வாங்கல. கமிஷனே வாங்கல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆஸ் இட் இஸா தான் இருக்கும். கமிஷன் வாங்குறவங்களுக்கு தான் நம்ம போடுறோம். 0.3லேருந்து 1.3ன்னு ஆயிருக்கு. நியூ கமிஷன் பெர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது நல்லுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ன்னு இல்லாம இப்போ மைனஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து சேலரி மைனஸ் 1200 போடலாம். இப்போ சி நியூ சேலரி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஹ், ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கறதுக்காக தான். அதர்வைஸ் ஒரு ஒரு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் இதிலெல்லாம் வந்து நம்மளால ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது, கரெக்டாக கணக்கு போட முடியாது. ஸோ எதுலெல்லாம் கணக்கு மோஸ்ட்லி சேலரி, அப்புறம் கமிஷன் பர்சன்டேஜ், அப்புறம் வந்து அமௌண்ட் ரிலேட்டடாக அக்கௌண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து மற்ற ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லைக் டிவைட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, இதெல்லாம். இப்போது நான் வந்து இதே இதில் நான் வந்து இதை வேர் கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், சேலரி. இப்போ வந்து எனக்கு வந்து என்ன என்ன மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, ரியல் டைமில் நமக்கு வந்து டேபிளில் வந்து எவ்வளோ டேட்டா இருக்குது, யார் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு தெரியாது, கரெக்டாக? இப்போது ரியல் டைமில் வந்து எனக்கு வந்து சேலரி, அவங்க வாங்குற சேலரியோட 5000 ஆட் பண்ணுங்க. அப்படி 5000 ஆட் பண்ணி யாரெல்லாம் 20,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இப்போ 10,000 ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு, அவர் கூட ஒரு 5000 ஆட் பண்ணால் 15,000 ஆச்சு, கரெக்டா? இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன? 5,000 ஆட் பண்ணியும் எனக்கு வந்து 20,000க்கு மேலே யாரெல்லாம் எக்ஸீட் ஆகுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஜஸ்ட் இது ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறோம். ரியல் டைமில் இப்படி வராது. ஏன்னா நமக்கு லைக் 15,000க்கு மேலே யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டாலே வந்துடும். பட் ஃபார் ப்ராக்டிஸ் நான் உங்களுக்காக சொல்கிறேன். வேர் சேலரி ப்ளஸ் 5,000 நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? எப்பயுமே வந்து இந்த மாதிரி போடும்போது கம்பேர் பண்ணும்போது வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. கிரேட்டர் தென் 20,000. இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா, இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கொரி மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ ஒவ்வொரு கொரியும் வந்து நம்ம வந்து ஹைஃபன் போட்டு செமிகோலன் போட்டு தான் செப்பரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் பிக் கொரிக்கு தெரியும், ஓகே 2 கொரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சி ஸோ நீனா, லெக்ஸு, ஸ்டீவன், ஸோ இவங்களோட வந்து இவங்களோட சேலரியோட நம்ம 5,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 20,000 மேலே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 17,000 வாங்குறாங்க, ப்ளஸ் 5,000 போட்டோம் அப்படின்னா அது வந்து டிஸ்பிளே பண்ணலை. ஏன்னா டிஸ்பிளேல நம்ம இந்த 3 காலம் தான் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம இதுலேயே கமா போட்டு சேலரி ப்ளஸ் 5,000 போட்டு நியூ சேலரின்னு போட்டோம் அப்படின்னா தான் அது டிஸ்பிளேல வரும். இப்போதைக்கு நம்ம டிஸ்பிளேல பண்ணல. பேக் எண்டில் ஃபில்டர் கண்டிஷனில் நம்ம இதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து பிக்கோரியில் எப்படி ரன் ஆகும், எக்ஸிக்யூஷன் ஆர்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கொரியை ரன் பண்ண உடனே பிக்கோரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் கிளாஸ் தான் போய் பார்க்கும். ஓகே, ஏன்னா அதுக்கிட்ட நிறைய டேபிள் இருக்கும், என்ன டேபிளில் போய் டேட்டாவை பார்க்கணும்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வேர் போயிட்டு எடுத்திருக்கிற டேட்டாவில் எதுவும் ஃபில்டர் கண்டிஷன் அப்ளை பண்ணுமான்னு பார்க்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கால்குலேஷன் பண்ணும், சேலரியோட 5,000 ஆட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து எதெல்லாம் 20,000க்கு மேலே எக்ஸீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து வச்சுக்கும். 107 ரெக்கார்டில் 3 ரெக்கார்டு தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறது 3 ரெக்கார்டு தான். அதுக்கப்புறம் தான் செலக்ட் கிளாஸ்க்கு வரும். ஏன்னா அது எல்லா காலத்தோட டேட்டாவும் தான் வச்சுருக்கும். கடைசியாக செலக்டில் வந்து ஓகே உங்க 3 காலம் தான் கேட்குறாங்க, அப்போ 3 காலம்னா மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு arithmetic operations work and BigQuery execution work. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். பேர்லேயே இருக்கு, கம்பேர் பண்ணுறது. வேல்யூ 1ஐயும் வேல்யூ 2ஐயும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பேரிசன்ஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆனால் அதோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து அந்த டேட்டா வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ fetch டேட்டா ஃபார் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஐடி 90 டேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வெறும் காலம் நேம் மென்ஷன் பண்ணி நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த காலம் நேம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் HR.employees வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி, அந்த காலம் நேம் தான், என்ன காலம் நேம் போடுமோ அதே காலம் நேம் தான் போடணும், 90. ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன்.
டிபார்ட்மெண்ட் 90ல வந்து 3 பேர் தான் இருக்காங்க. அதே 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுவே டிபார்ட்மெண்ட் ஐடி 100 கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல வந்து 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம் இங்க. இப்போ யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஐடி கிரேட்டர் தென் 100 அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலாம். பட் 100க்கு மேல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 100க்கு மேல மொத்தமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. 110 2 பேர் இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே பாருங்க. எனக்கு வந்து 100க்கு மேல உள்ளவங்கன்னா 100 எடுத்துக்காது. 100 ஸ்கிப் பண்ணிட்டு 101, 102 அந்த மாதிரி எடுத்துக்கும். அப்படி சர்ச் பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா 110க்கு மட்டும்தான் டேட்டா இருக்கு. இதுவே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா 100ஆவும் இருக்கலாம், 100க்கு மேலேயும் இருக்கலாம். அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து 100ஓட டேட்டா வரும், 110 அது 100க்கு மேல இருக்கிற வேல்யூஸோட டேட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1000 போடுறோம். இப்போ வந்து 1000 வாங்குறவங்களோட டீடைல்ஸும் வரும், 1000க்கு மேல வாங்குறவங்களோட டீடைல்ஸ் வரும். இதுவே லெஸ் than ஆர் போட்டோம் அப்படின்னா 1000 வாங்குறவங்க டீடைல்ஸ் வரும், அது கம்மியா வாங்குற டீடைல்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நீங்க நாட் ஈக்குவல் டு அப்புறம் வந்து கிரேட்டர் than லெஸ் than எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீனான் இருக்கணும், இல்ல ஸ்டீவன் இருக்கணும், எனக்கு அவங்களோட டீடைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நம்பர்ஸ்ல இருக்கா, பட் நம்ம இப்போ அப்ளை பண்ண போறது வந்து லெட்டர்ஸ்ல இருக்கு. ஃப்ரம் இஸ் வேர் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டீவன். ஸோ நம்ம இப்படி கொடுக்கலாம், ஸ்டீவன் சொல்லிட்டு யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கேரக்டர் கொடுக்கும்போது, அதாவது லெட்டர்ஸ் கொடுக்கும்போது எப்பயுமே வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். இதுதான் சிங்கிள் கோட்ஸ். இதுதான் வந்து சிங்கிள் கோட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக்வரிக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து டைரக்டா சிங்கிள் கோட்ஸ் இல்லாம கொடுத்தோம் அப்படின்னா, அத வந்து காலமா தான் எடுத்துக்கும். ஏன்னா காலம்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். காலம் நேம்க்கு வந்து நம்ம காலம் நேம், டேபிள் நேம், சின்டாக்ஸ் இந்த செலக்ட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது குடுத்துருக்க மாட்டோம். ஆனா நம்ம டேட்டா லெவல்ல போம்போது, டேட்டால வந்து ஒரு வேல்யூ குடுக்குறோம் அப்படின்னா, கேரக்டர் இருக்கிற ஒரு வேல்யூ குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து சிங்கிள் கோட்ஸ்ல மட்டும் தான் குடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அது வந்து எரர் அடிக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஸ்டீவன் போட்டு சர்ச் பண்றேன். நீங்க வந்து இந்த கொரி அப்படியே சிங்கிள் கோட்ஸ் போடாம ரன் பண்ணி பாருங்க. என்ன எரர் வருதோ அத வந்து நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் சிங்கிள் கோட்ஸ் போடுறேன். ஸோ இப்போ இந்த கொரிய ரன் பண்றேன். எனக்கு வந்து தேர் இஸ் நோ டேட்டா டு டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் ஆனா அந்த டேபிள்ல வந்து ஒரு ஸ்டீவன் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொரி அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் இந்த கொரி டேட்டா வரலன்னு பார்ப்போம். சி ஸ்டீவன் சொல்லிட்டு இருக்கா? ஏன் இந்த கொரிய ரன் பண்ணும்போது டேட்டா வருது, அதுக்கு மேல உள்ள கொரிய ரன் பண்ணும்போது டேட்டா வரல அப்படின்னா, பிக்வரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே போய் தேடும். அதாவது பிக்வரின்ல மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா, இந்த சின்ன ஏ, பெரிய ஏ, ஸ்மாலர் கேஸ், அப்பர் கேஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்மாலர் கேஸில் கொடுத்துருக்கோம். எஸ்டிஇவிஇஎன் சொல்லிட்டு. இதே இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம வந்து கேப்ஸில் கொடுத்துட்டு மற்ற இதை வந்து இனைட் கேப்னு சொல்லுவோம். ஒரு ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருந்தால் அதை இனைட் கேப்னு சொல்லுவோம். வி வில் டிஸ்கஸ் தட் டாபிக் இன் லேட்டர். ஓகேவா? ஸோ ஃபார் நவ் இதுவும் ஸ்டீவன் தான், இதுவும் ஸ்டீவன் தான். நமக்கு தெரியும், மனுஷங்களுக்கு தெரியும், ஓகே ரெண்டுமே ஸ்டீவன் தான் சொல்லிட்டு. ஆனால் பிக்வரிக்கு தெரியாது. அதுக்கு வந்து இது ஒரு வேற டேட்டா, இது எல்லாமே ஒரு டேட்டா தான். இது ஒரு வேற டேட்டா, இது ஒரு வேற டேட்டா. ஏன் அப்படின்னா இது வந்து கேஸ் வந்து இதுல மாறி இருக்கு. ஓகேவா? நம்ம டேபிள்ல எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸா கொடுக்கணும். அப்பதான் வந்து பிக்வரி வந்து அதை போய் சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். இல்ல அப்படின்னா எடுத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இதுல நான் வேற வேற இது போடுறேன். ஸ்டீவன் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா எடுத்துட்டு வராது. ஏன்னா டேபிள் வந்து இப்படிதான் இருக்கு. எஸ்டிஇவிஇஎன் தான் இருக்கு. ஸோ டேபிள் எப்படி இருக்கோ அப்படியே தான் போடணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து அதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு. வி வில் டிஸ்கஸ் தட் லேட்டர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கேரக்டரை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கல அப்படின்னா என்ன மாதிரியான எரர் வருங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வந்து கேஸ் சென்சிட்டிவ், பிக்வரி வந்து கேஸ் சென்சிட்டிவ். டேபிள் எப்படி ரெக்கார்ட் இருக்கோ ஆஸ் இட் இஸாக கொடுத்தா தான் நமக்கு வந்து டேட்டா வந்து எடுத்துகிட்டு வரும்.
ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் போட்டு sking@gmail.com இப்படி ரன் பண்ணாதான் எனக்கு வந்து டேட்டா வரும். டேட்டா வந்து ஆஸ் இட் இஸாக கொடுக்கணும். இல்லை இதில் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா டேட்டா வந்து வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அரித்மெட்டிக் பார்த்துருக்கோம், அப்புறம் கம்பேரிசன் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹையர் டேட் இருக்கா? ஹையர் டேட் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஹையர் டேட்ல நீங்கள் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஆம், ஒரு ஹையர் டேட் ப்ளஸ் 1 போடுங்க, ஹையர் டேட் ப்ளஸ் 2 போடுங்க, ஹையர் டேட் ப்ளஸ் 100 போடுங்க. அதுக்கெல்லாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட அவுட்புட் வந்து எனக்கு வேணும். இதுதான் ஹையர் டேட் ப்ளஸ் 1, ஹையர் டேட் ப்ளஸ் 100 போடுங்க, என்ன 1000 போடுங்க, வாட் எவர் இட் இஸ். அதுக்கு என்ன அவுட்புட் வரும்? அதே மாதிரி ஹையர் டேட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சம் வேல்யூ, அதாவது 2000 வேணாம் 5 வச்சுக்கலாம், 2005. இதுக்கு இதை வந்து எப்படி டேட்டாவை போடுறது அப்படிங்கிறத எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதுவும் டவுட் இருந்தால் யூ கேன் ரீச் அவுட் டு மீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இந்த ஆப்ரேட்டர் பற்றின நோட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட கிட்டப் பேஜில் போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஃப்ரம் வேர் நேற்று லாஸ்ட் வீடியோவில் எடுத்ததுக்கு வந்து நான் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் வைஸ் நான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இதையும் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, நடத்த ஸோ இட் would be very useful for you. ஓகே, that's it.